இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். முதல்வரின் கலாய்வு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கான மறுவாழ்வு முகாம்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மறுவாழ்வு முகாம்ல தங்கியிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்திச்சு அடிப்படை வசதிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டு வருவதை பார்க்க முடிகிறது. பெருமாள்புரத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கான மறுவாழ்வு மையத்துல சமீபத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய வசதிகள் குறித்தும் அங்கு தங்கியிருக்கக்கூடிய மக்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. தமிழகம் முழுவதும் 29 மாவட்டங்கள்ல 100க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்களுக்கான மறுவாழ்வு முகாம் இருக்கு. இந்த மறுவாழ்வு முகாம்ல தமிழ்நாடு அரசு சார்பில் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வீடுகள் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இலங்கை தமிழர்களுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுத்து வருகிறது. அந்த வகையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கான மறுவாழ்வு முகாம்ல திடீரென ஆய்வு மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.